மீனாட்சி கிட்ஸ் சேனல். இப்போ எல்லா கிட்ஸுக்கும் பிடிச்ச நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறேன். முதல்ல பொட்டேட்டோஸ் அதுக்கலாமா வாங்க அதுக்கலாம். முதல்ல இந்த பொட்டேட்டோட தோல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம பண்ணலாம். இந்த தோலை முதல்ல சீவிடலாம். சீவாச்சு இனிமேல் சீவிட்டு அப்புறம் வெட்டலாம் நீட்டாக. இனிமேல் நம்ம நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 2 வாட்டி தண்ணியில் போட்டு அலசிடலாம். நம்ம தண்ணியில் ஊற வச்சு எவ்வளோ அழுக்காச்சு பாருங்க. இப்போ நம்ம தண்ணி மாட்டிக்கலாமா? இப்போ பாருங்க இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பவுலில் இருக்க தண்ணி போட்டு கழுவிடலாம் வாங்க. நல்லா நம்ம ட்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இதை 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வேக வச்சே போதும். ஃப்ரெண்ட்ஸ் இது பாதி தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இதுவே போதும். இது ஆன பின்னாடி நம்ம நல்லா தொடச்சிட்டு ஃப்ரீசரில் 1 நிமிஷம் வச்சிடலாம். 1 ஹவர் வைக்கணும். கழிச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம 2ஆவது வாட்டி ஊறலாம். இப்போ நல்லா ஊற வைக்கலாம். அடுத்த வாட்டி ஃப்ரை பண்ணுறோம். நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணியாச்சு. திருப்பி 2ஆவது டைம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த கட்டம் வெந்துச்சுன்னா இது வெந்துச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு முழுன்னு இருக்கு. இப்போ நம்ம சட்னி நம்ம தொட்டு டொமேட்டோ கெச்சப்புக்கு நம்ம போட்டுக்கலாம். இங்க பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க வெளில எவ்வளோ முழுன்னு இருக்கு. இந்த டொமேட்டோ கெச்சப்பை இதோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக. ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட இதுவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாக இருக்கு. நானே கஷ்டப்பட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சேன். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் சாக்ஷிதா.